70களிலும் 80களிலும் ஒரு திரைப்படத்திலே நடிப்பதற்கு கதாநாயகனை ஒப்பந்தம் செய்யறதுக்கு முன்னால, அந்த கதாநாயகன் அப்போது எந்த திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறாரோ, அந்த இயக்குனர், அந்த தயாரிப்பாளர் அவங்ககிட்டலாம் பேசிட்டு, அவர் எப்படி பணியாற்றுகிறார், எப்படி படப்பிடிப்பு வருகிறார் என்பதெல்லாம் தெரிந்து கொண்டு, அதற்கு பின்னால தான் அந்த கதாநாயகனை ஒப்பந்தம் செய்வார்கள். முக்தா பிலிம் சீனிவாசன், சிவகுமாரை வைத்து ஒரு திரைப்படத்தை உருவாக்கலாம் என்று முடிவு செய்தார். அப்ப ஒரு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த விழாவில அவருக்கு பக்கத்துல அமர்ந்திருந்தவர் அருட்செல்வர் ஏ.பி. நாகராஜன். விழா நடந்து கொண்டிருந்த போதே, அடுத்து சிவகுமார வச்சு ஒரு படம் எடுக்கலான்னு இருக்கேன். எப்படி அவரு? அப்படின்னு ஏ.பி. நாகராயனை பார்த்து கேட்டிருக்கிறார் முக்தா சீனிவாசன். அந்த தம்பிய பத்தியா கேட்கிறீங்க? ரொம்ப தங்கமான தம்பி. துணை கதாநாயகனாக, அதாவது 2வது கதாநாயகன் நடித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில தான் நம்ம கம்பெனில அவர் நடிக்க ஆரம்பிச்சாரு. இப்ப வளர்ந்து அவர் ஒரு முக்கியமான கதாநாயகனா இருக்கார். என்னுடைய இயக்கத்தில கதாநாயகனா 2 படத்தில இப்ப நடிச்சிருக்காரு. அந்த 2 படத்துக்கும் என்னால முழுசா அவருக்கு சம்பளம் கூட குடுக்க முடியல. ஆனாலும், அத பத்தி ஒரு நாள் கூட சிவகுமார் என்கிட்ட கேட்டதில்ல. நான் அத பத்தி பேசும்போதெல்லாம், "அத விடுங்கண்ணே, வேற பேச்சு பேசுங்க" என்று சொல்லி கடந்து சென்று விடுவார். அதே மாரி நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வரதுல சிவாஜி மாரி சிவகுமார். டான்னு கரெக்ட்டா 8 மணிக்கு படப்பிடிப்புனா 8 மணிக்கு அங்க இருப்பார் என்று சிவகுமாருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டு பத்திரத்தை வாசித்து கொடுத்திருக்கிறார் அருட்செல்வர் ஏ.பி. நாகராஜன். அதற்கு பின்னால முக்தா சீனிவாசன் படத்திலே சிவகுமார் நடித்தார் என்பதும், அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது என்பதும் வேறு விஷயம். ஏ.பி. நாகராஜன் அந்த அளவு சொன்னதுக்கப்புறம், சிவகுமார் ஒப்பந்தம் செய்ததுல முக்தா சீனிவாசனுக்கு என்ன தயக்கம் இருக்க போகுது? அதனால உடனடியாக சிவகுமாரை ஒப்பந்தம் செய்தார். அப்படி ஒப்பந்தம் செய்து அவர் இயக்கி தயாரித்த திரைப்படம் தான் அவன், அவள், அது என்ற திரைப்படம். அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக முக்தா பிலிம்ஸுக்கு அமைந்தது.